ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது MapTech சேனல். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது MapTech சேனல். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது குடியரசு திருநாள் வருதுல்ல, அதுக்கு வந்து எடிட் பண்ணி எப்படி PicsArtல எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். PicsArtல வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுப்பேன். அதில் வந்து பிஎன்ஜி இமேஜ், நம்ம தேசியக்கூடிய இமேஜ் எல்லாமே இருக்கும். போய் ஏற்றிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். PicsArtல போய்க்கோங்க. PicsArtல போய்க்கிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோட்டோக்கு வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக்ரவுண்டுக்கு வந்து இப்படி தள்ளுவாங்க. நாங்கள் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த போனீங்கன்னா இந்த ஃபோட்டோலாம் இருக்கும். பேசிக்கோங்க. பேக்ரவுண்டுக்கு வந்து பேக்ரவுண்டு கொடுங்க. பேக்ரவுண்டு கொடுத்துட்டிங்களா, கொடுத்துட்டு இப்படி தள்ளிட்டே வாங்க. தள்ளிட்டே வந்துட்டு ஆட் ஃபோட்டோ கொடுங்க. ஆட் ஃபோட்டோவில் இருக்குது பார்த்தீங்களா, புறா. இந்த புறாவை கிளிக் பண்ணுங்கள். இந்த புறாவை கிளிக் பண்ணுங்கள். இந்த குருவியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் 3 கொடுங்க. ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்துட்டு போய் செட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அந்த இடத்துல போய் செட் பண்ணுங்கள். போய் இது வந்து பேக்ரவுண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். போய் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டீங்களா, செட் பண்ணுங்கள். அப்படி பறக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் குறைச்சிக்கிட்டேன். செட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். செட் பண்ணிட்டேன். இப்போ அந்த குருவி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணியாச்சு. ஜூம் பண்ணிட்டேன். ஜூம் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இது தள்ளிட்டேவாங்க. எஃபர்ட்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, எஃபர்ட்ஸ் கொடுங்க. எஃபர்ட்ஸில் கொடுத்து கொஞ்சம் உங்கள் பேக்ரவுண்ட் எப்பவுமே ஒன்று நான் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ப்ளராக தான் இருக்கணும். அதுக்கு தான் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எஃபர்ட்ஸ் கொடுத்துட்டு ப்ளரு போங்க. ப்ளரில் போய் ப்ளரு போய் இந்த 2 டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். அது கொஞ்சம் ப்ளராக கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ணிட்டு இது போதும். டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணிடுங்க. இப்போ பண்ணிங்களா, அதை சேவ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டு தயாரிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேக்ரவுண்டு வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்கள் ஃபோட்டோ பேக் வந்துடுங்க. அது சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுருப்பீங்களே, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு கட் பண்ண தெரியலனா ஆல்ரெடி வீடியோ போட்டுருப்பேன். நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோட்டோவை. அதுவும் சலதோஷம் பிடிச்சிருச்சு, அதான் இப்படி இருக்குது. கட் பண்ணிடுவோங்க. கட் பண்ணிக்கிட்டு அப்படியே இப்படி தள்ளிட்டு வந்தீங்கன்னா ட்ராவுன்னு இருக்கும். ட்ராவ் கொடுங்க. ட்ராவ் கொடுத்துட்டு இதை அமுக்குங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ கொடுங்க. ஃபோட்டோ கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கொடி கொடுங்க. கிளிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை கொஞ்சம் அப்படியே சாய்ங்க. உங்கள் சட்டை இருக்கு வச்சா உங்கள் சட்டையில் வந்து தேசிய கொடி தெரியுற மாதிரி அப்படியே இதை கொண்டு வாங்க. அப்படியே உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ இழுத்துக்கோங்க. கரெக்டாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. அந்த சட்டை தெரியுது பார்த்தா, சட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. சட்டையை பூரா மறைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டீங்களா, இழுத்துக்கிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு மல்டிப்ளே கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சட்டையில் வந்து தேசிய கொடி வந்து ஆட் ஆயிடுச்சு. அது இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்படியே தான் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது பார்த்தீங்களா, எரேசரு. இந்த எரேசர் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த அழிங்க. உங்கள் இந்த இது பார்த்தீங்களா, இதை அழிங்க. இந்த ஃபேண்ட் அழிங்க. சட்டை மட்டும் தெரிஞ்சால் போதும். சட்டை உங்கள் கை தெரிஞ்சால் மட்டும் போதும். அப்போ தான் முடிச்சு நல்லாயிருக்கும். இப்படி டபுள் கிளிக் பண்ணிட்டு சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் வச்சுக்கோங்க எரேசருக்கு. இப்போ அழிங்க. கரெக்டாக அழிங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தப்பானாலும் நல்லா இருக்காது, நம்ம எடிட் பண்ணுறது நல்லா இருக்காது. இது வந்து உங்களுக்கு வந்து செல்ஃபோனில் எப்படி எடிட் பண்ணலாம்னு சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. தப்பாகிடுச்சுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தப்பாக அழிச்சிட்டிங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நல்லா 2 விரல வச்சு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கொஞ்சம் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிட்டேன். நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். கழுத்து சட்டை கிளிக் பண்ண கட் பண்ணிட்டு இதையும் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இதையும் சேவ் பண்ணுங்கள். சேவ் கலரி கொடுத்துட்டிங்களா, சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் எடிட் பண்ணுறது இந்த இடத்துல நம்ம எடிட் பண்ண பேக்ரவுண்டு தான் இருக்குது. பேக்ரவுண்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்படி எடுத்துகிட்டு வாங்க.
ஆடு போட்டா கொடுங்க. ஆடு போட்டாவில் நான் ஒரு ஃபோட்டோ ஃபஸ்ட்டே கட் பண்ண சொன்னேன்ல, அந்த ஃபோட்டோ கொடுங்க. இங்கே கட் பண்ண ஃபோட்டோ கொடுங்க. கொடுத்துட்டிங்களா? கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ ஜூம் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ஜூம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் பண்ணியாச்சு. ஜூம் பண்ணிட்டு தேசியக்குட்டி ஆட் பண்ணோம்ல, கொடுங்க. இந்த இருக்க அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், ஆடு கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே கரெக்டாக கொண்டு வந்து வச்சுருங்க. கரெக்டாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்துருச்சு, செட் ஆயிடுச்சு. கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் போட்டா கொடுங்க. ஆட் போட்டாலும் நம்ம பிளாக்கை பிடிச்ச மாதிரி, நம்ம தேசக்கூடிய பிடிச்ச மாதிரி இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கொடுத்துருக்கேன், வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஏற்றிக்கோங்க. ரொட்டேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஆள் இப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சவுண்டாக பேச முடியல. ஏன்னா தலதோஷம் பிடிச்சிக்கிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியல. குரலே மாறி தான் கேட்குது. கொஞ்சம் அசஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நானே சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஜூம் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கைக்கு பிடிக்கிற மாதிரி அப்படியே பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இழுத்து விடுக்கோங்க. இப்போ கரெக்டாக கைட்டு பிடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்களா? இப்போ வந்து இது தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து இப்படி கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு எரேசர் இருந்தால் இருக்கு பார்த்தீங்களா? எரேசர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதை எரேஸ் பண்ணுங்கள். அழிங்க. அதை வந்து அழிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அழிச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து பேசக்கூடிய பிடிச்சிருந்த மாதிரி தெரியும். ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் போட்டா கொடுங்க. நான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா எல்லா போட்டோம் ஏற்றிக்கோங்க. காப்பி ரிபப்ளிக் டேன்னு இருக்கிற பார்த்தீங்களா? அதை ஏற்றிக்கோங்க. ஏற்றிக்கிட்டு இதை கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணுங்கள். ஜூம் மட்டும் வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. எஃபர்ட்ஸ் கொடுங்க. எஃபர்ட்ஸில் போய் கச்சிட்டி ஆர்ட் கொடுங்க. கச்சிட்டி ஆகட்டும். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் அக்சஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது போதும். கொடுத்துட்டு ஃபிட்டி கொடுங்க. ஃபிட்டியில் ஸ்மூத் கொடுங்க. உங்களுக்கு வேணுன்றாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த இருக்கும் அந்த எடிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்கள். எஃபர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இதில் போய் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அமைஞ்சிருச்சு. இப்போ கொடுத்துட்டு அப்படியே சேவ் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியல, தடும் பிடிச்சி கச்சாலும் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.